அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடகு வைத்த நகையை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மீட்டு பாருங்க. திரும்பவும் அந்த நகை அடகு கடைக்கு போகவே போகாதுன்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்ன நட்சத்திரங்கள்ல நம்ம அடகு வைத்த நகையை திருப்பணும், எந்த கிழமையில நம்ம நகைகள் வாங்கினா அது ரொம்ப ரொம்ப நல்லது, திரும்ப திரும்ப நகை பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் பெரிய நிறைய ஒரு 20 பவுன் 30 பவுன் அடகு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா தான் கிடையாது. நிறைய பேர் ஒரு 2 பவுன் தாமா நானே கஷ்டப்பட்டு எடுத்தேன், அந்த 2 பவுனையும் என்னால போட்டு அழகு பார்க்க முடியல, எப்ப பார்த்தாலும் அது அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்குது, இல்லைன்னா திருப்பவே முடியல, அடமானம் வச்ச நகையை திருப்பவே முடிய மாட்டேங்குது, வட்டி கட்டுறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வட்டியவே கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நம்மள புலம்பிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலைகள்ல நம்மளுடைய நகையை கழட்டி கொண்டு போய் ஒரு பேங்க்லயோ இல்ல அடகு கடையிலயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட கொடுத்துட்டு வட்டிக்கு அவங்க பணம் வாங்கியிருப்பாங்க நகை அடமானம் வச்சு. இந்த மாதிரி நீங்க யாருக்கிட்ட நகையை அடமானம் வைத்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய அடமானம் வைத்த நகையை திருப்பி மீட்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது திரும்பவும் அடகு கடைக்கு போகாது, அந்த நகை உங்களிடையுமே தங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்பேற்பட்ட நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நகையை வாங்கியிருப்போம். அந்த நகையை வாங்கி நாம ஒரு கொஞ்ச நாள் போட்டு கொஞ்சம் அழகு பார்க்கலாம் அப்படின்னா கூட அது முடியாம நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமா யார்கிட்டையாவது போய் அடமானம் வச்சிருவோம். அப்படி அடமானம் வச்ச நகையை திருப்பணும் அப்படின்னா கண்டிப்பா பைரவர் வழிபாடு நீங்க செய்யணும். இப்ப எங்களால நீங்க திருப்புறத பத்தி பேசுறீங்கம்மா, திருப்புறதுக்கே எங்களால முடியலையே, என்ன செய்யட்டும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி இருக்குது பாத்தீங்களா, அந்த தேய்பிறை அஷ்டமியில நீங்க பைரவருக்கு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அடமானம் வைத்த நகையை திருப்பி நீங்க மீட்கிறதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் பைரவர் உங்களுக்கு அருள் புரிவார். அப்படி நீங்க நகைகளை திருப்பும் பொழுது இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க திருப்புங்க. என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை, கேட்டை, பூராடம். மறுபடியும் சொல்றேங்க, கிருத்திகை, கேட்டை, பூராடம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நகையை போய் மீட்டுட்டு வர்றீங்க. அது ஒரு பேங்கா இருந்தாலும் சரி, இல்ல அடகு கடையா இருந்தாலும் சரி, இல்லம்மா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா கிட்ட தான் நாங்க நகையை கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும். அப்படி கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல, கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல, பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய நகையை மீட்டு வீட்டுக்கு வந்த உடனேவே அந்த நகையை ஒரு சுத்தமான தண்ணீர் பிடிச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அது தண்ணி நல்லா மஞ்சள் கலர்ல மாறணும், அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 சிட்டிகை கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு அந்த நகையை அப்படியே அந்த தண்ணியில கழுவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அதற்கப்புறம் நல்ல தண்ணியில ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு உங்க வீட்டுல சுவாமி படம் இருக்குது, மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா மகாலட்சுமிக்கு ஃபர்ஸ்ட் அதை சாத்திட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. உங்க வீட்டு பூஜை அறையிலேயே அது அப்படியே இருக்கட்டும். அதற்கப்புறம் அதை எடுத்து நீங்க போட்டுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை திரும்ப அடகு கடைக்கு போகாது. இது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல தான் மீட்கணும். மீட்டுட்டு திரும்ப நீங்க வீட்டுல அந்த மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில கழுவிட்டு உங்க வீட்டு மகாலட்சுமிக்கு ஃபர்ஸ்ட் அந்த சுவாமி படத்துக்கு போட்டுட்டு அப்புறம் நீங்க போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல மகாலட்சுமி படம் இல்ல, வேற அம்பிகை படம் இருக்கும் இல்லைங்களா, மாரியம்மன் படம் இருக்கும், மீனாட்சி படம் இருக்கும், காமாட்சி படம் இருக்கும். இப்படி எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதற்கும் நீங்க சாத்திட்டு அதற்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது அடமானம் வச்ச நகை நம்ம கிட்ட தங்கும், திரும்பவும் அந்த நகை அடகு கடைக்கு போகாது. இது ஒரு இது.
அதே மாதிரி நீங்கள் நகை வாங்குறீங்க, இப்போ புதுசாக ஒரு நகை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம்மா, ஒரு 50,000 60,000 சேர்த்து வச்சிருக்கிறோம், ஒரு பவுன் வாங்கலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த சனிக்கிழமையில் அஷ்டமி திதி வரக்கூடிய நாட்களில் வாங்கும் பொழுது நிச்சயம் திரும்ப திரும்ப உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகமும் வந்து அந்த வாய்ப்பையும் வந்து உங்களுக்கு மாறி மாறி கிடைத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி தினமும் இந்த குளிகை நேரம் வருது இல்லைங்களா, அதே மாதிரி திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு வரும். இந்த திரிபுஷ்கர யோகம் உத்திராடத்திற்கும் நம்மளுக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் நடுவில் வரக்கூடிய நேரம் தான் இது. ஒவ்வொரு நாளுமே மதியம் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12:15, அதாவது 12 மணி 15 நிமிடங்களுக்கு ஆரம்பித்து 11:45 நிமிடங்கள் வரைக்கும் தினமும் நம்மளுக்கு வரும். அப்படி இந்த திரிபுஷ்கர யோகம் வரக்கூடிய அந்த மதிய நேரம், அந்த அரை மணி நேரத்திலையும் தாராளமாக நீங்கள் நகைகள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி குளிகை நேரத்தில் நகைகள் வாங்கும் பொழுதும் திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இது ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இது வந்து குளிகை நேரத்தில் வாங்கலாம், சனிக்கிழமையில் அஷ்டமி திதியில் நகை வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரிபுஷ்கர யோகம், ஏன்னா நம்மளுக்கு 27 நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து 28 நட்சத்திரங்கள் இருந்ததாகவும் அந்த 28வது நட்சத்திரம் தான் இந்த திரிபுஷ்கர யோகா, அந்த திரிபுஷ்கர நட்சத்திரம் அப்படின்னும், இந்த திரிபுஷ்கர நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் என்ன செய்தாலும் அது பலன் அளிக்கும், அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தீயவர்கள் இதை வந்து கெட்ட வழியில் பயன்படுத்தி கொள்ளுவாங்க அப்படின்னு கிருஷ்ணர் தன்னுடைய மயில் இறகால் இந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்து இருக்கிறார் அப்படின்னும், அதை ரிஷிகள் முனிவர்கள் கேட்டதற்கிணங்க தினமும் எப்படி நம்மளுக்கு நல்ல நேரம் ராகு கால யமகண்டம் வருதோ அதே மாதிரி தினமும் அந்த 12 மணி 15 நிமிடங்கள்ல இருந்து 12 மணி 45 நிமிடங்கள் வரைக்கும் அந்த அரை மணி நேரம் நம்மளுக்கு திரிபுஷ்கர நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் போய் நகைகள் வாங்கினாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நகைகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் வந்து நகைகளை வாங்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு நகை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல அந்த நகையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது அம்பாள் ஆலயங்கள் இருக்குதுன்னா அந்த குருக்கள்கிட்ட நம்பிக்கையான ஒரு கோயில் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு கோயிலெல்லாம் கொடுக்கறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயம் அப்படின்னா சிம்பிள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் படம் எது இருக்குதோ அந்த அம்பாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அதை எடுத்து நீங்கள் உங்கள் கழுத்தில் போட்டுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் இந்த நகை வந்து உங்ககிட்டயே தங்கும். மேலும் மேலும் நகை வாங்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நீங்கள் இப்போ நான் சொன்னக்கூடிய நாட்களில் நீங்கள் நகைகள் வாங்கினாலும் சனிக்கிழமைகளில் வாங்கக்கூடிய நகைகளை நீங்கள் அணியும் பொழுது சனிக்கிழமை வாங்கக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமை நீங்கள் அணியக்கூடிய நகைகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து நகைக்கடைக்கு போகாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில எல்லாம் நீங்க நகைகள் வாங்கி பாருங்க, நகைகள் மீட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய நகைகள் திரும்பவும் அடகு கடைக்கு போகாது. நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.